4000 தான் கட்டணுங்க. அதுக்கோசரம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பேசி எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி தான் பேசுறாரு. வாய் திறந்தாவே வார்த்தையா தான் வருது. நான் ஸ்கூல் விட்டு வெளியே வந்தேன். என்ன பண்ண ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நாளைக்குலாம் எதா இருந்தாலும் பேசு. இல்ல சரி சார், எதுக்கு சார் மூடிட்டு போடி அப்படிங்கறீங்க? வாடி போடினா மூடிட்டு போன்னு சொன்னா வாடி சரி, மூடிட்டு போன்னு எதுக்கு தான் சார் சொல்றீங்க? நீங்க மூடிட்டு போன்னு எதுக்கு சொல்றீங்க? கழுத்து பிடிச்சு தள்ளுறேன்னு எதுக்கு சொல்றீங்க? நான் மரியாதையா இரு சொல்றேன். நான் கோவத்தை கிளப்பாத. யாரு? நான் கோவத்தை கிளப்புறேனா? சர்க்கு பண்றேன். எதுக்கு சர்க்கு பண்ணிட்டு இருக்கா நீ? நான் சர்க்கு பண்ணலாம் ஒண்ணும் ரோசம் தான். இவ்வளவு ரோசம் வருது இல்ல? ரோசம் வருது இல்ல? சார் நீங்க மூஞ்சி மாறிச்சிட்டு போங்க. சும்மா நான் தான் ஃபங்க்ஷன் பண்ண போறேன். எங்க வீட்டுக்காரங்க நீங்க வேலை செய்யறாங்க. எரிச்சு வந்துரு பாத்துக்க. சும்மா வாங்கி திங்கறது உனக்கு கடைசில உங்க வந்து கெஞ்சிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொல்றேன். சும்மா இங்கேயும் அங்கேயும் போய் அலமாதிட்டு இருக்கிறேன். நாளைக்கு வாங்க நான் மூடிட்டு வர வேண்டியதானே? பாரு, இப்ப நான் மூடிட்டு வரோம் தான், நாளைக்கு வரேன்னா மூடிட்டு வரோம் தான் அப்படின்னா நான் சார் என்ன மூடிட்டு வரேன்னு பாரு. இப்ப என்ன பண்றீங்க? இப்ப என்ன பண்ற நீ? இப்ப என்ன பண்ற சொல்லு சார். நான் எதுவுமே பண்ணல, நீங்க ஏன் அந்த மாதிரி வார்த்தை விடுறீங்க? இத பாரு, எங்கேயே போய் பண்ணு. உனக்கு தெரிஞ்சது பண்ணிட்டு போ. எனக்கு தெரிஞ்சது நான் என்ன சார் பண்ண போறேன்? உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்களுக்குலாம் தெரியாது சார். பணத்தை கட்டிட்டு வாங்கிட்டு போ, அவ்வளவுதான். ஒரே வார சொல்லிட்டேன், பணத்தை கட்டிட்டு வாங்கிட்டு போ. சட்டம் பேசுறேன் இல்ல, பணத்தை கட்டிட்டு வாங்கிட்டு போ. பேச சட்ட பொண்ணுலாம் நான் பேச கிடையாதுங்க. ஓவரா நீங்க தான் வார்த்தை விடுறீங்க, நான்லாம் வார்த்தையில விடல. பாரு, நான் பணத்தாலும் சொல்லிட்டேன். வீட்டுக்கு வந்தா நான் சொல்லிட்டேன்ல, உன் வேலை என்ன அதை பார்த்துட்டு பணத்தை கட்டி வாங்கிட்டு போ. நான் தான் கட்டறேன்னு சொன்னேன் சார். என்ன அர்த்தம் பள்ளிக்கூடத்துக்குள்ள? நான்ல கட்ட அப்ப பள்ளிக்கூடத்துல தான் வந்து கேட்க முடியும் சார். பெருசு முதல்ல ஒரு நியாயம் பேசுறத கட்ட கையிலாவல ஒரு நியாயம் பேசிட்டு வேலை மாயிரானுங்க. ஆமாங்க சார், எங்களுக்கு கட்ட கையிலால தாங்க சார். சரி வாங்க சார். மறுபடியும் மூடிட்டு போன்னு சொல்லாதீங்க. மறுபடியும் மூடிட்டு போ. பிரைவேட் ஸ்கூல்ல போய் சேர்த்து விட்டா இந்த மாதிரி தான் அசிங்கங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஒருத்தர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விடணுங்கிறது பெருமைக்கு மாவடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. சேம் அதே ப்ராப்ளம் தான். நம்ம ஹாஸ்டலை விட்டு வெளியில் நிப்பாட்டினாலும் சரி, அவங்க பெர்மிஷன் இல்லாமல் ஹாஸ்டலை விட்டு வெளியில் நிப்பாட்ட முடியாது. ஸ்கூலை விட்டு வேறு மாத்திரதா இருந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம கேட்கணும். இவ்வளோ விளக்காரமும் இவ்வளோ தெனாவட்டும் இவ்வளோ தும்புருமா பேசுகிறதுக்கு இவனுக்கு உரிமை கொடுத்தது யாருங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்ட்டையெல்லாம் அவன் இப்படி பேசிட்டு இருந்தானா, அவன் மூஞ்சி முகரை போய் செதைச்சி விட்டுட்டு வந்திருந்திருப்பேன். அந்த பொண்ணு எப்படி கவர்மெண்ட்டை தேடுதுங்கலாம் தெரியாது. செதைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போய் அவனை போய் கம்ப்ளைண்ட்டே பண்ணியிருந்திருப்பேன். நல்லா இது வந்து அவங்க அப்பா அங்கே வேலை செய்கிறாருல, வெறும் 4000 ரூபாய் தானே, ஒரு மாதம் சம்பளத்தில் பிடிச்சிக்கலாம்ல. ரொம்ப கஷ்டமாக இருக்கா? அது வரைக்கும் ஃபீஸை சரியாக தானே கட்டி இருந்திருப்பாங்க. அது ஏன் வந்துட்டு எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறானுங்க. எத்தனையோ இடத்துல கொள்ளையடிச்சு செஞ்சு இந்த ஸ்கூல் விஷயங்கள்லாம் மறைக்கிறது எத்தனை பேர் இருக்காங்க. கவர்மெண்ட்லேருந்து வெரிஃபிகேஷன் வரும்போது எத்தனை தவறுகளை நீங்கள் வந்துட்டு மறைக்கிறீங்க. அப்படி மறைக்கும் போது அடுத்தவனுக்கு நீங்கள் வாரி வழங்கி அந்த விஷயத்தையும் வர்றவனுக்கு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வர்றவனுக்கு குட்டி தூக்கி கொடுக்குறீங்கல்ல, அந்த காசில் வந்து கழிச்சு விட்டுட்டு போ. அதெல்லாம் செய்ய முடியுது. வேறு ஆஃப்டர் ஒரு 4000 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு லேடி வந்து இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசுறதுக்கு வந்து எப்படி ஈனத்தரமான ஒரு பொழப்பு. அசிங்கமாக இல்லை, துப்புறதை விட நல்ல வேலை. என்னெல்லாம் பேசலை, பேசியிருந்தா தெரிஞ்சுட்டு வந்துருக்கும்.